முருங்கை இலைய சாப்பிட்டாங்க, அதை கட்டி சாப்பிட்டா எப்படி பண்ணிருக்கிறாங்க, வயசானவங்களுக்கு இளம் எல்லாருக்குமே நல்லா இருக்கும். கட்டி சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். இன்னைக்கு முருங்கலை சட்னி எப்படி செய்யலாம்ன்றத பத்தி பார்ப்போம். அதுக்கு ஒரு 2 கையளவு, ஏன்னா எங்க ஃபேமிலியில வந்து 3 பேர் இருக்கோம், அதுக்கு ஏற்ற மாதிரி 2 கைப்பிடி அளவு நான் முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். அப்புறம் அதுக்கு ஒரு 6 வத்தல். நீங்க காரம் கொஞ்சம் கம்மியா யூஸ் பண்ணீங்கன்னா கம்மியா வச்சுக்கலாம், கூட வேணா கூட 2 வத்தல் வச்சுக்கலாம். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு. அப்புறம் ஒரு 20 பல் வந்து பூண்டு எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் சின்ன அளவு நெல்லிக்காய் சைஸ் அளவு வந்து புளி எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் ஆயில் ஊத்தாம வடச்சட்டியில வச்சுட்டு ஃபர்ஸ்ட் இந்த பருப்பு போட்டுட்டு லைட்டா ரோஸ்ட் பண்ணணும். 2 டேபிள் ஸ்பூன். கடலைப்பருப்பு, அதோட அதுக்கப்புறம் 2 பூண்டு, அப்புறம் வத்தல். ஆயில் ஊத்தாம ஃபர்ஸ்ட் வதக்கிக்கிறேன். லைட்டா பருப்பு வந்து அந்த வதங்குற வாசனை வரும். அப்போ லைட்டா லோ ஃப்ளேம்ல பண்ணிட்டு அப்புறம் அந்த 2 கைப்பிடி அளவு முருங்கைக்கீரையும் சேர்த்து நல்லா வறுத்து. இந்த சின்ன குழந்தைங்க எல்லாம் கீரை சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு எல்லாம் கூட இதை கொடுக்கலாம். லைட்டா சாதத்துல பிசைஞ்சு கொடுக்கலாம், இல்ல அப்படின்னா அந்த தோசையோட சேர்ந்து லைட்டா தொட்டு கூட கொடுத்தா குழந்தைங்க சாப்பிட்டுக்குவாங்க. அவங்க கீரையா கொடுக்கறப்போதான் அவங்க அதை சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்க. கொஞ்ச நேரம் ஆறுனதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜார்ல போட்டு உப்பு போட்டு அரைச்சிக்கலாம். மையா அரைச்சாச்சு. வடச்சட்டியில வச்சுட்டு கடைசியா தாளிச்சு ஊத்திக்கலாம். களி எடுத்ததுக்கு அப்புறம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சு அவ்வளவுதான். சுவையான முருங்கைக்கீரை சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் வீட்டுல செஞ்சு பார்த்து ட்ரை பண்ணிட்டு நல்லா இருந்தா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.